ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நேர்களே, நம்ம மகாபெரிவால எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அப்போ ஒரு குட்டி அனுபவம் பார்ப்போம். நினைத்த காரியம் கைகூடும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன வேண்டின்ற தீபங்கள் ஏற்றுறோமோ கண்டிப்பாக நினைத்த காரியம் கைகூடும். எப்படி நம்ம கண்களுக்கு அந்த தீப சுடர் வந்து ஜெகஜோதியாக தெரியுது பாருங்களேன். நம் எண்ணத்தில் இருக்கும் தீ, அதாவது என்னென்ன வேண்டுமோ அது நம்பிக்கையாக நம்ம வேண்டினோன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கும். நடக்கலைங்கிறது சரித்திரமே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது. ஆகையால் மகாபெரிவா வந்து எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க, எத்தனையோ நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு குட்டி அனுபவம் பார்ப்போமா. ஒரு ரிக்ஷாவில் ஒரு முதியவர் ஏறி வரார். இறங்க முடியல. அவர் நடக்க முடியாத ஒரு 85 86 வயசு இருக்கும். இறங்குறார். ரிக்ஷாக்காரர் இறக்கி விடுறார். அங்கேருந்து உள்ளே போய் இவர் விடலாம்னா கைலி கட்டி இருக்கிறதுனால நம்ம மடத்துக்கு போகிறது அவருக்கு மனசு ஒப்பலை, போகவும் கூடாது. அப்போ உள்ளே போகிற சீடர்களை பார்த்து, ஐயா அந்த ஐயாவை வந்து உள்ளே விட்டுட்டு திருப்பி வெளியில் விட்டிங்கன்னா நான் ரிக்ஷாவில் அழைச்சின்னு போயிடுவேன், அந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. இந்த சீடர் வந்து நம்ம இந்த ஐயாவை பிடிச்சி மெதுவாக கூட்டிகிட்டு போய் உட்கார்றாரு. அவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு எய்த்தாப்பில் பெரியவா உட்காந்துருக்கிறது தெரியுது. இப்படியே எட்டி 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 பார்க்குறாரு நம்ம பெரியவா எந்திருந்து வந்து இந்த பெரியவர்கிட்ட நிற்கிறார். கண்ணால் பேசுகிறார். 2 பேரும். இவருக்கு 86 வயசு 85 இருக்கும். ரொம்ப தள்ளாடுற வயசு. நம்ம பெரியவா 2 பேரும் மீட் பண்ணுறான். யாருக்கும் எந்திரிச்சு வந்ததா பெரியவா யார் அதாவது பெரியவா எந்திரிச்சு வர அளவுக்கு இவர் தொண்டு உள்ளம் படைத்தவராக இருக்கார் பாருங்க. அதுதான் அங்கேருந்து உள்ளேந்து வந்து எந்திரிச்சு வரா. அப்போ எந்திரிச்சு வரவும் வில்வ மாலை போட்டு காட்டுறா. போதுமான்னு கேட்குறா. அவர் இப்படிங்கிறார், தெரியுதா என்னைங்கிற, தெரியலேங்கிறார். என்னது தெரியுதாங்கிறார், இவர் தெரியலேங்கிறார். ஒன்றுமே புரியல சீடர்களுக்கு, தொண்டர்களுக்கு. அடுத்து ரோஜாப்பூ மாலையை எடுத்து போட்டுக்கிறார். தெரியுதா அப்படின்னு, தெரியல அப்படிங்கிறார். ஒன்றா போடுறப்ப தெரியலங்க சீடர்களுக்கு ஒரே குழப்பமாகிடுது. கடைசியில் உத்ராட்சத்தை எடுத்து போட்டுட்டு நல்லா இது பண்ணவும் ஒரு தேங்காவை கையில் வச்சுன்னு இருக்கோம். தெரியுதாங்கிறப்ப தெரியுதுங்கிறார். அப்போ சந்தோஷமாக விழுந்து கண்ணில் அவ்வளோ ஜலம் தாரையாக வருது. சேவிச்சுட்டு காலில் விழுந்து சேவிச்சுட்டு நமஸ்காரம் வாங்கிட்டு போகிறார். திருப்பி இந்த தொண்டர் வந்து ரிக்ஷாவில் ஏற்றி விடுறார். அப்போ திரும்பி இப்படி பார்த்துட்டே போகிறார். பெரியவாளும் வச்ச கண் வாங்காமல் அவரே பார்க்குறார். சீடர்களுக்கெல்லாம் தொண்டர்களுக்கு புரியல. அப்போ ஒரு மறுநாள் தான் புரியுது. இங்கேருந்து ஒரு செய்தி வருது, நேற்றுக்கு வந்திருந்தவர் இன்னைக்கு இல்லை பெரியவா, முக்தி அடைந்து இறந்துட்டா அப்படின்னு. அதான் பெரியவா சொல்கிறா. தெரியுதான்னு இப்போ தெரியுதா? சங்கரன் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்க்கணுன்னு வந்திருக்கார். அவரோட இது வந்து மோட்சந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி, அவ்வளோ தொண்டில் சரணாகதியாக இருந்ததுனால ஒரு புண்ணிய பலன் அப்படின்னு. ஒரு நிமிஷம் பார்க்கணுன்னு அவர் நினச்சிருக்கார், மறு நிமிஷம் இல்லை. நிறைய, அதாவது இளமையில் நிறைய தொண்டு செஞ்சுருக்கார். நம்ம பெரியவா சொல்கிறத அப்படியே சரணாகதியாக கேட்பார். ஆகையால் எப்பொழுதுமே ஆன்மீகம் வந்து நம்மளுக்கு போய் கிடையாது, தூக்கி விடும் நம்மளை. கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படுவோம், ஆனால் தூக்கி விடும். பக்தி மார்க்கம் அது ஒன்று, ஆன்மீகம்ங்கிறது என்னடா ரெண்டுமே ஒன்று தானே கிடையாது. பக்திங்கிறது இப்படி கோவிலில் போட்டுட்டு நம்மளுக்கு நாமே வேண்டிட்டு வருது. ஆனால் ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப பொறுமை வேணும், கேலி கிண்டல் நிறைய இருக்கும், எல்லாமே பொறுத்துண்டு சகிப்புத்தன்மையாக இருந்துட்டு அதை பக்தி இன்னும் நம்ம மேலே 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 எப்படி கரும்பு சக்கையை அப்படி சக்கையை புழிஞ்சாதானே நம்மளுக்கு அந்த சாறு ஒரு டம்ளர் கிடைக்கிது. அப்போ புளிகிறவங்க இப்படி சுற்றுறப்ப அவங்களுக்கு இங்கே வலிக்கும், பல வழிகள் இருக்கும். ஆகையால் ஆன்மீகம்ங்கிறது சொல்கிறப்ப கசக்கும், ஆனால் நம்ம அனுபவித்தோம்னா இனிக்கும் கண்டிப்பாக.
ஆகையால் குழந்தையாக இருக்கும் பொழுதே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆன்மீகத்தை பற்றி நம்ம வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்போ எனக்கு இன்றைக்கி ஆசை, இந்த சுடர் ஏற்றுறப்ப ஒன்றும் குழந்தை இருந்து ஏற்றணும் அப்படின்னு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஆகையால் நான் இன்றைக்கி ஏற்றி, இன்றைக்கி ஒரு 18 வருஷமாக ஒருத்தவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் இன்றைக்கி கன்சீவாக இருக்காங்க, செய்தி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆகையால் உடனே விளக்கேற்றி ஒரு அம்சி பண்ணிட்டேன். நம்ம யோகிராம் சுரத்குமார் குருநாதர் 36 சுடர் ஏற்றினா நினைத்த காரியம், அதாவது 36 நாள் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறினதுனால நம்ம ஒரே இதுவாக 36 ஏற்றிட்டேன். கண்டிப்பாக ஏற்றி நைவேத்தியம் பண்ணிட்டேன். ஒரு இனிப்பு செய்திங்கிறதுனால ஒரு இனிப்பு பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டேன். ஆகையால் நீங்கள் என்னென்ன நினச்சி நீங்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றி ஒரு நாள் ஒன்று மேனிக்க 36 நாளைக்கு ஏற்றிருங்கோ. ஏற்றிட்டு பரிபூர்ணமாக நடந்தோடனே 36 சுடர் வச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணிடுங்க. இது வந்து செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லது நேயர்களே. யூடியூப்பில் வந்து இதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், பகிர்ந்துன்ட்டேன். கண்டிப்பாக இதை வந்து யாராவது ஒரு ஏற்றி எனக்கு ஜெயமாக இருக்குது, நல்லபடியாக நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக.